ஆன் ஆயிடுச்சான்னு எப்படி உனக்கு தெரியும்? ஓடுங்க 1 2 3 4 இங்க ரெட் கலர் பட்டன் இருந்து ஓடுதுல அப்படின்னா ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கொடுவா மீன் வாங்கியாந்தோம்ல, அதை அலசி எடுத்தாந்தாச்சு. அது மசாலா போட்டு ஊற வைக்கலாம். அது மசாலா போட்டு ஊற வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்குங்க. ஒரு லெமனை முழுசா புழிஞ்சு விட்டுக்கங்க, இல்லைன்னா கவுச்சு அடிக்கும். வேற ஒன்றும் இல்லை. ஒரு எலுமிச்சம்பழத்தை முழுசா புழிஞ்சு விட்டு விதையெல்லாம் நீக்கிடுங்க. எலுமிச்சம்பழத்துல இருந்து நீக்கிட்டு புழிஞ்சு விடுங்க. நல்லா புழிஞ்சு விட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு ஊற வச்சோன்னா வறுவல் மீன் ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்க ஊர்லாம் கொடுவா மீன் என்ன விலை வைக்குது சொல்லுங்க. குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க, தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க, கவுச்சடிக்காத இருக்கும். உப்பு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க, கருவேப்பிலை உருவி போட்டுக்கங்க. உருவி போட்டு மீன் மசாலாவை பரட்டி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. அது மசாலாலாம் எல்லாம் நல்லா ஊறி போய் மீன் வறுத்தோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நாங்க அந்த கான்ஃபிரன் மாவு, அரிசி மாவு எதுவுமே சேர்க்க மாட்டோம். இது மட்டும்தான் சேர்த்து மசாலாவை ஊற வைப்போம். மீன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வறுத்தோம்னா. இதெல்லாம் சிம்பிளானது தாங்க. நாங்க ரொம்ப காஸ்ட்லியா அதை போடணும் இதை போடணும் இப்படிலாம் எப்பயுமே இது பண்ண மாட்டோம். எதெல்லாம் சிம்பிளான இருக்கோ அதை அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். அவ்வளோதான். மசாலா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், மீன் வறுக்கலாம் வாங்க. அதுக்குள்ள மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். தோசை கல்லு காஞ்சிடுச்சு, மீன் வறுக்கலாம் வாங்க. மீன் 10 நிமிஷம் மசாலா போட்டு ஊற வச்சாச்சு. ஊற வச்ச மீனை தோசை கல்ல போட்டு இது பண்ணலாம். மீன் வறுத்தோடனே, மீன் வறுத்து அது முடிச்சு இது பண்ற முடியும். மசாலா மீன்ல நல்லா ஊறி போய் இருந்ததுன்னா மசாலா மீன் சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். எண்ணெயில போட்டு வானல்ல எண்ணெய் ஊற்றி அப்படியே எடுத்து போட்டு எண்ணெயில வேக வச்சு எடுப்பாங்க. அது அந்த அளவுக்கு மசாலாலாம் இது பண்ணாது, எண்ணெயிலே கரைஞ்சிடும். இதுனா அப்படியே நல்லா மசாலா ஊறி போய் மீன்ல இறங்கும். மீன் வெந்துருச்சு, ஒரு சைடு திருப்பி போடுங்க. அந்த சைடு வெந்த பிறகு மறுபடியும் திருப்பி போடலாம். மீனை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி மசாலாலாம் வறுக்கக்குள்ள இருந்தாதான் மீன் கவுச்சடிக்காத இருக்கும், சாப்பிட்றதுக்கு மசாலாவோட டேஸ்டா இருக்கும். வேகட்டும், வெயிட் பண்ணுங்க.
சிம்மிலே வேக விடுங்க, வேகட்டும். மீன் வறுக்கக்குள்ள யாராருக்கெல்லாம் நெடி ஏறும் சொல்லுங்க, எங்களுக்கு நெடி ஏறுங்க. இந்த கருவேப்பிலையோட போட்டு இந்த மீனை வறுத்து சாப்பிட்டு பாருங்களா, அது டேஸ்டே வேறங்க. நல்லா மீன் நல்லா வறுத்தாச்சு, நல்லா மசாலாலாம் ஏறி எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி மீன் வறுத்து சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான், மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நாங்க ஒரு 4 மீன் மட்டும் மதியத்துக்கு வறுத்துக்கணும், கொஞ்சம் சிக்கன் செஞ்சுக்கிறோம்ன்றதுனால 4 மீன் மட்டும் வறுத்தாச்சு.